ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெண்டைக்காய் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை சேர்த்து நல்லா அதை வறுத்து எடுத்துக்கணும். அந்த குழம்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்த வெண்டைக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கடுகு சேர்க்கணும். கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம வதக்கின வெண்டைக்காயை அதில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா அது கொதித்ததும் அது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.